நேத்துங்க மனசாட்சி வேண்டாமா? வட சென்னையில ரொம்ப ப்ரூச்சுவல் ஃபயர் ஆக்சிடென்ட் சார். எனக்கு சொல்லும் போது கடுப்பா 22 வீடு எரிஞ்சு போச்சு சார். ஒண்ணும் இல்ல, நான் 22 வீடு எரிஞ்சு போச்சு, அது ஒரு விபத்து, ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க, ஓகே. வீடை இழந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம அந்த தாய்மார்கள் குழந்தைங்களும் ஒரு ஸ்கூல்ல தங்கியிருக்காங்க. தாவேக்காவினுடைய மகளிர் அணியை சார்ந்தவங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை நேர்ல பார்த்து, சார் நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் சார், பர்மிஷன் வாங்கி போங்கப்பா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மண்டபத்துல போய் பால், ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ரொட்டி பால் முட்டை திட்டம் 28 வருஷமா பண்றோம். அந்த பிரெட் டின்ல சில உணவுகள் இதெல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது திடீர்னு எங்க இருந்தோ ஏதோ ஒரு யார் எந்த பிஎம் போன் பண்ணான்னு தெரியல, எந்த அதிகாரி கால் பண்ணி சொன்னாங்க சார், அடிச்சிருக்காங்க சார், ஹெல்ப் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நேர்களுக்கு தெரியும். ஆதரவு லவ்ஸ்ல கூட நான் பேசும்போது அது கொஞ்சம் பிளாஷ்ல போடுங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மகளிர் அணி செயற்குழு சொன்னவங்க அட்மிட் ஆயிருக்காங்க சார். ஆபரேஷன் பண்ண அம்மாவை ஆபரேஷன் பண்ண இடத்துல பூச்சி கலவல் மிதிச்சிருக்காங்க சார். என்ன சார் மனசாட்சி உள்ளவங்க பண்ணுவாங்களா சார்? என்ன ஹெல்ப் பண்ண போனவங்களுக்கு இந்த நிலைமை? ஆமா சார், அதுதான். என்ன தவறு பண்ணாங்க நீங்க சொல்லுங்க சார். எனக்கு வீடு பத்தி எரிஞ்சிருச்சு, நான் போய் ஹெல்ப் பண்ண கூடாதா? சரி, கூட நின்று அந்த பெண்கள் என்ன சார் தப்பு பண்ணாங்க? பசங்களை அடிச்சிருக்காங்க, நான் அதை கூட விடுங்க, அது வந்து அரசியல் அப்படிதான். அவங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங்கா இருக்கட்டும், பயிற்சி பற்றையா இருக்கட்டும். ஆண்களை புடிச்சு சட்டையை பிடிச்சு இழுத்துருக்காங்க, இந்த வெள்ளை சட்டையை பார்த்து அடிச்சிருக்காங்க. பெண்கள் என்ன சார் தப்பு? சார் மனசாட்சி உள்ள மனிதன் மூச்சு காலாலோ அந்த வயிற்றுல அப்படி ஒரு தாயின் கருவறையில் இருந்தாதான் நீ வந்த. இங்க நடப்பது ஜனநாயக ஆட்சியே கிடையாது சார். இதை விட பாசிச ஆட்சிக்கு உதாரணம் சொல்லவே முடியாது சார். என்ன தப்பு சார் பண்ண?